எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் மீடியா உங்களுக்கு உங்க புண்ணியத்தில் நாங்கள் இருக்கோம். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். ரிவால்வர் ரேட்டா வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு படம். ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க டைரக்டர் சார். ரொம்ப சூப்பரா வந்திருக்கு படம். ஃபர்ஸ்ட் வந்து டைரக்டர் சார் வந்து சார் இந்த மாதிரி ஒரு கதை, இந்த மாதிரி கதையில வந்து உங்களுடைய ரோல் வந்து தாக்குமார்னு ஒரு கேரக்டர் இருக்கு சார். மெட்ராஸுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வார்த்தை அது. அது இங்க சொல்லக்கூடாதுன்றாங்க. நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டும் நம்ம தமிழ் சினிமா கூடிய சென்சார் ஆபீசர்ஸ் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அந்த வார்த்தை சொல்லக்கூடாதுங்க, அந்த வார்த்தை ரொம்ப தப்பான இது, அதனால எல்லாமே நோட்டு பண்ணிட்டாங்க. எங்க டைரக்டர் சார் வந்து பயங்கரமான அந்த எக்ஸ்பிரஷன், அந்த பர்ஃபார்ம் வந்து கரெக்டா வாங்கினாரு. சார் அந்த வார்த்தை இன்னும் அந்த கொஞ்சம் பவர் பத்தல சார். சொல்லுங்க. தா சொல்லுங்க. தா தா அந்த நீங்க தப்பா எடுத்துங்க, நீங்க ஃபில் பண்ணிக்கங்க. அந்த தா மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3000 வாட்டி நான் சொல்லியிருப்பேன். 3000 வாட்டி நான் சொல்லியிருப்பேன் தலைவர். அத்தனை தா கேட்டாரு. நானும் கரெக்டா பண்ணிட்டேன், சூப்பரா பண்ணிட்டேன். ஆனா படம் வந்து முடிச்சு, படம் டப்பிங் எல்லாம் பேசிட்டேன், முடிஞ்சு. இப்ப சென்சார் போர்டில் வந்து சார் அந்த வார்த்தை படம் ரொம்ப நல்லா இருக்கு சார், சூப்பரா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு சார், நமக்கு ஒரு விஷயம் இருக்கு, அந்த வார்த்தை வேணாம் சொல்லிட்டு கொஞ்சம் மியூட் பண்ணிட்டாங்க. ஆனா யூடியூப்ல அதெல்லாம் தொட்டி விட்டோம்னா, தட்டி விட்டோம்னா அம்புட்டு கொட்டுது. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அவ்வளவு பேசுறாங்க. ஆனா இதுல மட்டும் அப்படி ரொம்ப செட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டர் சொன்னதுக்கு அப்புறம் நான் கதையா என் சீன்ஸ் எதுவுமே கேட்கல. நான் பண்றேன் சார், இந்த ரோல் நான் பண்றேன் சார், நான் தான் சார் பண்ணுவேன், நான் தான் சார் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நான் கத்துக்கிட்டு, எனக்கு இந்த ட்ரைலர் பார்க்கும்போது லைட்டா அழுக வருது எனக்கு. ஏன்னா நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் நடிச்சேன். அது இல்லாத போது எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா நான் பண்ணிருக்கேன், அவ்வளவு வார்த்தைகளை பேசி நான் பண்ணிருக்கேன். நான் அது இல்ல, கண்டிப்பா மக்களுக்கு அதான் மக்கள் நல்லா இருக்கணும். அவங்கெல்லாம் சின்ன பசங்கள்லாம் கெட்ட வார்த்தைகளை கத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அது கவர்மெண்ட் வந்து அந்த விஷயத்த வந்து இது பண்ணியிருக்காங்க. கீர்த்தி மேடம் வந்து நல்லா சூப்பரா நடிப்பாங்க, சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்க, சூப்பரா டப்பிங் பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அதை தாண்டி இந்த படத்துல வந்து கீர்த்தி மேடம் வந்து கார் வந்து ரொம்ப சூப்பரா ஓட்டியிருக்காங்க. உண்மை. தாக்குமார் வேற மாதிரி இருக்கும். என்னுடைய கேரக்டர் பயங்கரமா பேசப்படும், சூப்பரா இருக்கும். படம் ரொம்ப அற்புதமா வந்திருக்கு. கம்மிங் 28 வந்து ரிலீஸு, உலகம் எங்கும் ரிலீஸு. மக்கள் வந்து தியேட்டர்ல இருந்து படம் பாருங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும்.